Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 894வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. குறிப்பாக அந்த ஐக்கூலேருந்து Z7 ஒரு மொபைல் வரப்போகுதில்ல, இதை பற்றின நிறைய டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒன்ப்ளஸோட நாட் 3 எல்லாரும் கேட்டுருந்தீங்க. அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸிங் வேறு லெவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அது போக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மெகா சேல் ஒன்று வரப்போகுது. இதை பற்றியும் ஷேர் பண்ணேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 15,000 கீழே ஏதாவது மொபைல் வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்களா? வீடியோ லிங்க் ஒன்று ஐபட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தில் இருக்கிற 15,000 இருக்கிற தி பெஸ்ட்டான மொபைலை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு அந்த IQoo Z7 பற்றி பார்த்துடலாமா? IQoo Z7 இந்த மொபைல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ வருது அப்படின்னு ஷேர் பண்ணல. மார்ச்சோட லாஸ்ட்டில் வரும் அப்படின்றதாங்க லீக். இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேக் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து பெருசாக எந்த வித சேஞ்சஸும் இருக்கிற மாதிரி தெரில. அப்படியே ஃப்ரெண்டில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லைங்க. ஃப்ரெண்ட்லேயுமே அதே மாதிரி நியூ ட்ராப் நாச்சோடி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்ன சேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMOLED டிஸ்பிளே மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப அதிகப்படுத்திருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா 3G சர்டிஃபிகேஷன் படி இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஐக்கூவோட Z6 வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேறு லெவல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொண்டு வர போகிற ஒரு மொபைலாக தான் எட்டு வர போகிறாங்கன்னு மாதிரி எனக்கு தெரியுதுங்க. மற்றபடி டிசைனில் பெருசான சேஞ்சஸ் இல்லை. இந்த மொபைலோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது. ஒரு பக்கம் ஸ்னாப்ட்ராகனோட 782 அப்படின்ற ஒரு 5G ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இது வந்து டைமென்சிட்டியோட 920 அப்படின்ற ப்ராசர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னமும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து IQoo Z7X அப்படின்னு ஒரு மொபைல் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற சேம் ப்ராசரோட ரிப்பீட் ஆக போகுது. ஆனால் என்ன மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ IQoo Z7 சீரிஸ் இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்து மோட்டோலேருந்து G73 அப்படின்னு ஒரு மொபைல் வர 10ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் வந்து G72ஓட அப்கிரேட் வெர்ஷனாக வருது. ஸோ இந்த மொபைலில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸ் லீக்கே வந்துருச்சுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலில் ஒரு 120 Hz LCD டிஸ்பிளே தான் இருக்குது. டைமென்சிட்டியோட 930 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்கங்க. ஸோ ஓவராலாக இதனோட ப்ரைஸிங் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு லீக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,000 18,999 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். இதுவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறோம், அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது இதை வந்து ஒரு 17,000 வாங்கிக்கலாம், 2,000 கம்மி பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஒரு ஓகேயான ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. மொபைல் வரட்டுமே எப்படின்னு பார்த்துட்டு. அடுத்து ரெட்மிலேருந்து K60 Ultra அப்படின்னு ஒரு மொபைல் கொண்டு வர போகிறாங்களாம். ரெட்மிலேருந்து ஏற்கனவே சைனாவில் Redmi K50 Ultra அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு லெவல் ஹிட்டான மொபைல். ஸோ அதை தொடர்ந்து K60 Ultra இந்த மொபைலுமே எட்டு வராங்க. இது வந்து Q3ல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னும் 2-3 மாதம் கழிச்சு தான் லான்ச் ஆகும்னு வச்சுப்போமே. இந்த மொபைலில் வந்து டைமென்சிட்டி 9200 அப்படின்ற ப்ராசரோட எப்பவும் ரெட்மியில் கொடுக்குற மாதிரி அந்த 1.5K அந்த டிஸ்பிளே 120 Hz டிஸ்பிளே, டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார், ஒரு 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மாதிரி கொடுத்து இந்த அல்ட்ரா சீரிஸை எட்டு வர போகிறாங்களா. இந்த அல்ட்ரா சீரிஸோட ஸ்பெஷலே இதோட ப்ரைஸ் தாங்க. என்னதான் இந்த அளவு ஹை ஸ்பெக்ஸ் கொடுத்தாலும் ஒரு 25,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போமே. ஆனால் இது வரைக்கும் அல்ட்ரா சீரிஸ் இந்தியாவுக்கு வரவே இல்லை. இந்த டைமாவது கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து Poco X5 இந்தியா லான்ச்கான லீக் வந்திருக்குங்க. Poco X5 இந்த மொபைல் அடுத்த வாரமே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த லீக் சொல்லுது. இந்த Poco X5 மொபைல் எப்படின்னா Redmi Note 12 அப்படின்னு ஒரு மொபைல் 4 Gen 1 ப்ராசரோட லான்ச் ஆச்சுல. ஸோ இதே மொபைலை எடுத்துகிட்டு அதில் ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசரை மாற்றி வந்த வெர்ஷன் ஏற்கனவே குளோபலான லான்ச் ஆயிடுச்சு. ஸோ Redmi Note 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ப்ரைஸ் பக்கத்தில் லான்ச் ஆச்சு. ஸோ இதே மாதிரி இந்த மொபைலுமே சேம் 18,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாரமே இந்தியாவில் லான்ச் ஆகுமாம். இது வரைக்கும் லான்ச் டேட்டே வரல. ஸோ பார்ப்போமே, லான்ச் டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ரியல்மிலேருந்து இப்போ ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme C55 அப்படின்ற மொபைல். இது வந்து 6.72 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேயோட வருது. LCD டிஸ்பிளே தான். ப்ராசருக்கு மீடியாடெக்கோட G88 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க.
64 MB கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த 4G மொபைல் அப்படின்னாலே மற்ற எல்லாத்தையுமே ஹையாக கொடுத்துருவாங்க, எப்பவும் நடக்கிறது தான். ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகல, யூரோப்பில் லான்ச் ஆகிருன்னு நினைக்கிறேன். 13,000 யூரோப்லேயே 13,000 லான்ச் ஆகும்போது இந்தியாவில் ஒரு 10,000 12,000 11,000 ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சர் இருக்குங்க. என்னன்னா இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத மாதிரி ரியல்மி அவங்களோட கம்மி ப்ரைஸ் மொபைலில் அந்த டைனமிக் ஐலண்ட் அந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோல் நாட்ச்லேருந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பாப்பப் ஆரிங் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ ஒரு வேளை இது வந்து சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்க பெரிய பெரிய மொபைல்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸோட OnePlus Nord 3 இந்தியா வேரியண்ட் இல்லை, சைனா வேரியண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. சைனாவில் OnePlus Ace 2V அப்படின்ற நேமில் லான்ச் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ப்ராசரோட வந்திருக்கு. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கேமராவுக்கு OS சப்போர்ட் வர கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதனோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து லீக் அப்படின்னு ஷேர் பண்ணதும் இப்போ வந்திருக்கிறதுக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அப்படியே வந்திருக்குங்க. ப்ரைஸிங் தான் இங்கே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. டைமென்சிட்டி 9000 அப்படின்றனால ஒரு 35,000 வரைக்கும் ப்ரைஸ் போகும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் 28,000 அப்படின்ற ப்ரைஸில் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாலே 28,000 லான்ச் பண்ணும்போது ஈஸியாக இந்தியாவுக்கு 30,000 ப்ரைஸில் எட்டு வந்துட முடியும். எப்போவுமே நாட் சீரியஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த மொபைல் இதே மாதிரி ஒரு 30,000 ப்ரைஸில் இந்தியாவுக்கு வந்ததுன்னா OnePlusக்கு ஒரு சூப்பரான கம்பேக்காக இருக்கும். இப்போதைக்கு லான்ச் டேட் தெரியலங்க, ஜூன் ஜூலையில் தான் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஃப்ளிப்கார்ட் பிக் சேம் டேஸ் மறுபடியும் வரப்போகுது. இதில் தரமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. ஒருவேளை இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக சூப்பரான ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதையுமே நேற்று மதியானமே நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து அதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த நத்திங்கோட ஃபோன் ஒன்றுலாம் 27,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வருது. அது வந்து இப்போவே ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அதையும் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பிக் சேம் டேஸ் ஒரு சூப்பரான ஆஃபராக வருது. ஐசிஐசியோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10ஆம் தேதியே ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. நல்ல ஆஃபர், உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் இருந்தால் பை பண்ணிக்கோங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நான் ஒரு சூப்பரான டீல் பார்த்தேங்க. ஒரு கீபோர்ட் நார்மல் கீபோர்டே எவ்வளோ ப்ரைஸில் இருக்கும். ஒரு வயர் கீபோர்ட் குறைஞ்சது ஒரு 500 ப்ரைஸில் நம்ம வாங்க முடியும். ஒரு நல்ல கீபோர்டு வாங்கினா இதுவே கேமிங் கீபோர்ட் போகிறோம் அப்படின்னா 1500 சில சமயங்கள் 1000 இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இப்போ ஒரு கேமிங் கீபோர்ட் பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் Zoook அப்படின்ற கம்பெனிலேருந்து. ஸோ இந்த கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 499 அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் அந்த RGBலாம் கொடுத்து கேமிங் ஸ்டைலில் இருக்கிற ஒரு கீபோர்டு. ஸோ இந்த RGB கீபோர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான டீல். அடுத்து கம்மி ப்ரைஸில் ஒரு டிஜிட்டல் வெயிட் ஸ்கேல் பார்த்துருந்தேன். ஸோ இதுதான் 10 kg வரைக்கும் வெயிட் போட முடியும். இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 199 அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து தாறுமாறான டீல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா ரெகுலராக இதை வந்து நான் பார்த்துட்டே இருக்கேங்க. ஏன்னா ஒரு டைம் நான் இதை வந்து 200 வாங்கியிருக்கேன். ஸோ திரும்ப ஆஃபர் வருமா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. 350 400 அந்த மாதிரி ப்ரைஸில் சுற்றிட்டு இருந்தது. இப்போ தான் திரும்பவும் ஆஃபர் வந்திருக்கு. 199 கம்மி ப்ரைஸில் வெயிட் ஸ்கேல் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக உடம்பு குறைக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வெயிட் போட்டு சாப்பிட்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா 200 தான். லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அடிச்சு தூக்குங்க. அடுத்து ஸ்டச் போல்ட் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு ரக்கட் கேபிளுங்க. இது வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள் தான். 1.5 மீட்டர் லென்த்தோட வருது. இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 கொஞ்சம் அதிக மாதிரி இருக்கலாம். ஆனால் இதோட ட்ரிக் இருக்குது. என்ன தெரியுமா, அப்படியே கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ளை கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை அப்படின்றத காமிக்கும். ஸோ இந்த அப்ளை கூப்பனை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணும்போது வெறும் 78 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஏன்னா 60% கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களால் 78 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்த ரக்கட் கேபிளை வாங்கிட முடியும். எனக்கு தெரிஞ்சு ரக்கட் கேபிள் இது வரைக்கும் இந்த 100 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே நான் பார்த்ததே கிடையாது. ஏதாவது ஒரு நார்மலான கேபிள் தான் 100 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு சூப்பரான டீலுங்க. கம்மி ப்ரைஸில் ரக்கட் கேபிள் வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒன்று ஆஃபர் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த கூப்பன் எவ்வளோ நேரம் இருக்குமோ அது வரைக்கும் நமக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ கூப்பன் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் பார்க்கும்போது கூப்பன் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஆஃபர் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா இல்லையா, அவங்களோட கருத்துக்கள் எதுவானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.